ஷாபான் மாதம் வந்துட்டா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? அன்பிற்குரியவர்களே, ஹதீஸில வருகின்றது, ஷாபான் மாதத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தார்கள். சஹாபாக்கள், குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபிகள் பெருமானா இடத்துல, யா ரசூலல்லாஹ், ரமதானுக்கு அடுத்து நீங்க இவ்வளவு அதிகமா நோன்பு வச்சு நாங்க பார்த்ததே இல்ல, இந்த ஷாபானில தான் இவ்வளவு அதிகமா நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அமல்களை உயர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றது. அல்லாஹ்விடத்திலே எப்பொழுது இந்த அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று சொன்னால் 4 விதங்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், பிறகு வருடம். அப்படி வருடம் முழுக்க நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த ஷாபானுடைய மாதத்தில் உயர்த்தப்படுகின்றது. அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படும் நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகின்றேன் என்று பெருமானார் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்த இந்த மாதத்தில் நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகமாக நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய தௌஃபீகை தருவானாக.